நம்ம இலக்கியாவோ, கௌதமோ இப்பதான் பெருமூச்சு விட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மறுபடியும் இந்த கேடு கெட்ட அஞ்சலிய அந்த வீட்ல கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தத்துல நிறுத்தியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சாங்க. ஆனா, அது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதாவது இவங்க பிளான் பண்ணது எல்லாமே ஓகே. இப்போ கண்டுபிடிச்சது எல்லாமே ஓகே. வாக்குமூலம் சேகரிச்சது எல்லாமே ஓகே. ஆனா, கார்த்திக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரங்கேற போகுது. ஒரு பக்கம் கார்த்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலி ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு நம்ம ஜானகி கிட்ட இந்த மாரி தான் இலக்கியா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வரது போறது கிடையாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டதுக்கு அப்புறமா, இப்போ இலக்கியாவ எதிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி இந்த வீட்ல தான் இருப்பா. கார்த்திக்கோட பொண்டாட்டியா இங்க தான் இருப்பா. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்ட குடுக்க போறாங்க. என்னடா நடக்குது இங்க? இலக்கியாவும், கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தன நாளா அஞ்சலிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சாங்க. அவள பத்தின உண்மைகள் தெரியறதுக்கு முன்னாடி. ஆனா, இப்போ உண்மைய தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நெனைக்கும்போது, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இங்க என்ட்ரி வந்து குடுக்குது நிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில இருந்துட்டு இருக்காங்க. இந்த அஞ்சலி போட்ட பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைவேறிடுச்சு. நம்ம இலக்கியாவாலயும், கௌதமாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இப்போ அவங்க கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாததுனால, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான். இந்த அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு தொரத்துறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஜானகி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இலக்கியா சண்டை போடுறாங்க அப்படின்றத விட, ஜானகி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இங்க நடக்கிறது எல்லாத்துக்குமே காரணம் இலக்கியா தான் அப்படின்னும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்து இது எல்லாத்தையுமே பண்றது, இந்த பணம், சொத்து, பதவி, அந்தஸ்து அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இலக்கியாவ பத்தி இவங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்புறம் இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசினா யாருக்கு தான் கோவம் வராது? அந்த மாரி தான் இலக்கியாவுக்கும் கோவம் வந்துச்சு. நீங்க நெனைக்கிற மாரி இல்ல அத்த. முன்னாடி நாங்க அஞ்சலிய கூட்டிட்டு வரணும்னு நெனச்சதுக்கு காரணம் வேற. அவ திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து நெனச்சோம். ஆனா இப்ப அவ திருந்தவே இல்ல அப்டின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே, நம்ம கார்த்திக் வந்துட்டு கார்ல வந்து மாஸ் என்ட்ரி குடுத்து, அஞ்சலியும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி கூட்டிட்டு வராங்க. இத பார்த்த உடனே இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து கார்த்திக் எதுக்காக அஞ்சலி இன்னும் கூட்டிட்டு வந்த? அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அண்ணி நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க. அவ என் பொண்டாட்டி. நான் கூட்டிட்டு வருவேன், கூட்டிட்டு வராம இருப்பேன். உங்களுக்கு என்ன? அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. என்னடா இது கார்த்திக் வந்து இப்ப முன்னாடி அஞ்சலிய வந்து இப்ப கூட்டிட்டு வந்தா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. இப்ப அவரே எப்படி கூட்டிட்டு வந்தாங்க? அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பைரவி தான். ஏற்கனவே வந்து இப்ப எப்படி இப்போ ஜானகி கிட்ட வந்து இப்ப ஏத்தி விட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ கார்த்திக் கிட்டயும் அதுக்கு முன்னாடியே ஏத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா எப்போ கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் ஹாஸ்பிட்டல்ல டவுட் வந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சதோ, அந்த ஒரு விஷயம் கிளாரிஃபை அவங்க பண்றதுக்கு முன்னாடியே, இந்த ஒரு விஷயத்த அரங்கேத்தணும் அப்படின்றதுக்காக தான் கார்த்திக்க நல்லா ஏத்தி விட்டு, கடைசியில அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாரி பண்ணிடுறாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சி தான். அதுவும் ஜானகி இருந்துட்டு, "என்ன இலக்கியா உனக்கு வசதியா இருக்கும்னு அஞ்சலிய கூட்டிட்டு வர சொன்னேன். அவ உண்மையிலேயே திருந்திட்டான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, இப்ப அவ்வளோதான். இவள கூட்டிட்டு வந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, மறுபடியும் விரட்ட பார்க்குறியா? அஞ்சலி இங்க தான் இருப்பா. அவ தான் என்னோட ஒரிஜினல் மருமக." அப்படின்னு வேற வந்து சொல்லிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.